அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்ம வாரம் செய்யக்கூடிய பயானுக்குள்ளே போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் பரக்கத்தை கொண்டு நம் துல்ஹஜ்ஜுடைய பிறை 15வது இரவில் ஐயாமில் ஃபீலுடைய நாட்களில் அல்லாஹு தஆலா மர வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுபவர்களாக, ரசூலின் முஹப்பத்தை பெறுபவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஏன்னா அந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பக்ரீத்து போனதோடு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், துல்ஹஜ் மாதமே நம்மளுக்கு எல்லா நன்மையும் முடிஞ்சு போச்சு, நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இருந்தோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய அமல்களை சீராக்கினாதான், அந்த சீரின் மூலமாக தான் ஒவ்வொரு புனிதமான நாட்களை, புனிதமான மாதங்களை, அந்த புனிதமான நேரங்களை நம்ம அடையக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் தருவோம். நம்ம புதுசாக ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளுக்கு அது ஒரு பாரமாகவும் ஒரு கஷ்டமாகவும் தெரியும். நம்ம வளமையாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன அமல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்மள்கிட்ட வரும். அல்ஹம்துலில்லாஹ். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு 5 விஷயத்தை கொண்டு 5 விஷயம் சிறப்புப்படுங்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு 5 விஷயம் 5 விஷயத்தை சிறப்புப்படுத்தி கொடுக்குங்கிறாங்க. அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல 1வது ஹலாலான செழிப்பான வாழ்க்கையை கொண்டு ஆஃபியத்து சிறப்பாகும். ஹலாலான செழிப்பான வாழ்க்கை. இப்போ நமக்கு ஹலாலுங்கிறது எது, ஹராம்ங்கிறது எதுன்னு தெரிஞ்சுமே தெரியாத விஷயம் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பொருள் வாங்குறது, அதில் ஹலால் முழுக்க ஹலால் இருக்குன்னு சொல்கிறவங்க, இப்போ வாக்குவாதம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமா? நம்ம வசதிக்கு தானே நம்ம வாங்குகிறோம். அப்போ அதுக்கு கெட்டக்கூடிய அந்த பைசாக்களில் நம்மளுக்கு போகுதே. நான் என்ன வட்டி வாங்கவா செய்கிறேன், கொடுக்கத்தானே செய்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அது அல்ல செழிப்பை தர ஆரம்பிச்சிருவான். குறைவான வருமானத்திலேயும் நிறைவான நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், நம்ம கம்மியாக தானே காசு இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி நாட்களை செலுத்த முடியும்னு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செலவழித்து பார்த்தா தான் அதில் உள்ள பரக்கத்து நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு இந்த செழிப்பான வாழ்க்கை, நம்ம ஹலாலான வாழ்க்கை உள்ள போய் செழிப்பான வாழ்க்கையை நம்ம பெற்றுட்டோம்னாலே ஆஃபியத்து சிறப்பாயிடும். ஆஃபியத்து நம்ம நினச்சோம்னா உடல் மட்டும் தெம்பாக இருக்கே, அதுக்கு பேர் ஆஃபியத்து கிடையாது. இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் 9 நோன்பு வச்சவங்களும் இருப்போம். அரஃபாவுடைய 2 நோன்பு வச்சவங்களும் இருப்போம். ஒரே ஒரு நோன்பு வச்சவங்களும் இருப்போம். அந்த ஒன்றும் பிடிக்காதவங்களும் இருப்போம். இதுக்கு தானே செய்வோம். எந்த விதத்தில் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை குறைச்சி கொடுத்துருக்கான், கூட்டி கொடுத்துரு. நோன்பு வச்சவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நிறைஞ்ச ஆஃபியத்தை நிறைய இருக்குது. அப்போ உடம்புங்கிறது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு கருவி. நம்மளுடைய தேவைகளை, பசி வந்தால் உணர்த்தும், தாகம் வந்தால் அது உணர்த்தும். இப்படி எல்லாமே உணர்த்து. நம்ம கையை நீட்டணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் தஆலா அதை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். நடக்கும்போது காலை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். பார்க்குறதுக்கு கண்ணை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். இப்படி எல்லாமே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வசப்படுத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்போ அப்படிப்பட்ட கருவியத்தை நம்மளுக்கு தந்திருக்கான். அப்போ இது மட்டுமே ஆஃபியத்தை நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று முடியலைன்னா முதல்ல விடுவது எதை? அமலைத்தான். தொழுகையை, குரான் ஓதுறதை, திக்ரு ஓதுறதை. எனக்கு உடம்பு முடியல, தலை வலிக்குது, கால் வலிக்குது. ஆனால் அதே நேரத்தில் உலக காரியங்களில் யாராவது எதுக்காவது கூப்பிட்டாங்கன்னு என்ன செய்வோம்? என்ன செய்கிறது, கூப்பிட்டுட்டாங்களே போய்த்தானே ஆகணும். போகாட்ட நாளை பின்ன அவங்க முகத்தில் நம்ம எப்படி மொழிப்போம்? அல்லாட்ட போய் நம்ம பார்க்கணுமே. அல்லாஹ் 5 வேளை நம்மளை கூப்பிடுறானே, அந்த கூப்பிடுதலுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? ஒரு நாளைக்கு 2 முறை வழக்கல் மௌத்து நம்மளை பார்த்துட்டு போகிறாங்களே, அவங்க கூப்பிடு வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? இந்த சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு வருமாண்டா ஆஃபியத்தான வாழ்க்கை. அந்த ஆஃபியத்து சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா ஆப்போசிட்டாகிடும். நல்ல பாதுகாப்பானாக. அப்போ முதல் விஷயம் ஹலாலான செழிப்பான வாழ்க்கை நம்மளுக்கு வேணுண்டா ஆஃபியத்து சிறப்பாகும். நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேச்சும் ஆஃபியத்து தான். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்முறைகளும் ஆஃபியத்து தான். நல்லவைகள் அனைத்தையும் ஆஃபியத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது 2வதாக சொல்கிறாங்க, நல்ல தோழமையை கொண்டு பயணம் சிறப்பாகும். நல்ல தோழமையை கொண்டு பயணம் சிறப்பாகும். நம்ம எல்லாருமே ஆழம் அருவாகல இருந்து இந்த துனியாங்கிற
உலகத்துக்கு பயணம் செஞ்சு வந்தவங்க தான். முதல் உலகம் ஆலம் அருவாகு, 2வது உலகம் தாயின் கருவறை, 3வது உலகம் நம்மளுக்கு இந்த துனியா. இந்த துனியாவில் பார்த்து நம்ம ஆலம் அருவாகில் இருந்ததையும் யார்ட்டையும் நம்ம என்ன செய்ய விவரிக்க முடியாது. நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் மறைவான யானம் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கான். இப்போ அதே மாதிரி கருவறையில் இருந்ததும் நம்மளுக்கு தெரியாது. கருவறையில் என்னென்ன அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறான், அந்த பிள்ளைக்கு உணவு எப்படி போகுது, அந்த பிள்ளையுடைய உணர்வு எப்படி இருக்குது. தாயே சுமந்தாலும் அந்த பிள்ளை உருண்டு பிறண்டு படுக்கையில் தான் அந்த பிள்ளைய தாய் தெரியுமா ஒழிய அதோடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் கருவறையுடைய இதையும் நம்ம பார்க்க தெரியாது பயணத்தில். அடுத்து துனியாவுடைய பயணத்தில் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடிய பயணம். இப்போ இந்த பயணத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கோமா, இல்லை தீமைக்கு துணை போகிறவர்களாக இருக்கோமா, இல்லை நன்மையாக இருந்தால் தீமையாக இருந்தால் அவங்கவுங்களுக்கு அவங்க தான், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய தோழமை எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நீ அடுத்த உலகம் கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையும் நம்ம எப்படி போய் யார்ட்டையுமே சொல்ல முடியாது. யாராவது கபரில் இருந்துட்டு வந்தவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மகத்தானவங்க இப்போ எந்திரிச்சு வந்து சொன்னாதான் நான் நம்ப வேண்டாங்க. அல்ல அதையும் நாடுனா அவங்க எந்திரிச்சு வந்து சொன்னாங்க. அப்பவுமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுங்கள் ஈமான் கொண்டாங்களா? அப்போ கபரில் இருந்து வெளியே வந்து சொன்னால் கூட பயப்படக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த பயத்தை தருவான். ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தருவான். எல்லாருக்கும் எல்லாம் தந்துட மாட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தா அபிஜைகள் நேர இருந்து அவங்களுடைய அங்க அசைவுகள், அவங்களுடைய பேசும்போது, அவங்களுக்கு சிரிக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து ரசித்த அபிஜைகளுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கவே இல்லை உவைஸ் கர்னை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள கண்ணால் பார்க்கவே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவை பார்க்கணுன்னு வர்றாங்க. அவங்க தாய் வயதான தாய், அவங்கள பார்க்குறதுக்கு ஆளை வச்சுட்டு ரசூல்லாவை பார்த்துட்டு நம்ம ஈமான் கொள்ளணும் வர்றாங்க. ரசூல்லா போருக்கு போயிட்டாங்க, மதீனாவில் இல்லை. தங்கி பார்த்துட்டு போகலான்டா தாய் தனியமையாக இருப்பாங்க, போயிட்டாங்க. இப்படியாக 6 முறை அல்லது 7 முறை பயணம் செஞ்சுருக்காங்க மதீனாவுக்கு. ரசூலை பார்க்காமையே ஈமான் கொண்ட சஹாபி தாய். அப்போ போயிட்டு என்ன செய்கிறாங்க, திருப்பி வர முடியாது. தாய் ரொம்ப முதுமையை எட்டிட்டாங்க. அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலையில் ரசூல்லாட்ட கேட்டு அனுப்புகிறாங்க, நான் என்னுடைய தாயை பார்த்துக்கிட்டு இருப்பது சிறப்பா, தாங்களை வந்து பார்ப்பது சிறப்பான்னு கேட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் அனுப்புகிறாங்க, நீங்கள் உங்கள் தாயை பார்த்து கொண்டு இருப்பது தான் சிறப்பு, மறுமையில் என்னை காண்பீர்கள்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஹிதாயத்தை எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். நேரடியாக இருந்தவங்களுக்கு கொடுக்கல, பார்க்காத உவைஸ் கர்னை ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இப்போ அவங்க இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு மௌத்தாகிற அந்த நேரத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உவைஸ் கர்னைன்னு ஒரு மனிதர் வருவாங்க. அவங்க இந்த கருப்புக்கு நிற கம்பளி போத்திருப்பாங்க. இன்ன அடையாளங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அவங்களுடைய கையில் இந்த இடத்துல ஒரு வெண்மையான ஒரு அடையாளம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் சந்திப்பீங்க. சந்திச்சிங்கண்டா என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு எத்தி வைங்க, என்னுடைய உம்மத்துக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்போ தோழமைங்கிறது நம்ம எப்படி அவங்ககிட்ட அணுகுமுறை நம்ம கொண்டு போகிறோமோ யார்கிட்டையும் அந்த பண்பு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தருவான். அல்லாவையே தோழனாக ஏற்றுக்கொண்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவங்கள எவ்வளோ பெரிய உயர்வாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹபீப்னா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பதை எல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான். நினச்சிட்டாங்கன்னா போதும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிலைகளெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு கோடாலி தேவைப்பட்டுச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிலவை பிளக்கிறதுக்கு அவங்களுடைய விரலே போதுமானதாக இருந்துச்சு. அப்போ அந்த தோழமையுடைய நெருக்கம் எப்படி இருக்கோ அதுதான் பயணம் நல்லா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை அறிய வேண்டும் என்றால் விருந்தோம்பலில் அறிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணு போகிறோம்ல, அவங்கள வாங்க இருங்கன்னு உபசரிக்கிறதுலையும் அறிந்து கொள்ளலாம். ஒரு ஆணை அறிவது என்றால் பயணத்தில் அறிந்து கொள்ளலாம். வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு என்ன தேவை, என்ன செய்யலாம், அந்த நம்ம கூட்டு போகிற குழுக்கு நம்ம தானே அமீராக இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க இல்லையா, அதை வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அப்போ நம்மளுடைய பயணத்தில் நம்ம யாரை தோழமை கொண்டிருக்கோம்? குரானை தோழமையாக கொண்டிருக்கோமா? ஹதீஸை தோழமையாக கொண்டிருக்கோமா? நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள இப்போ நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துலலாம் சம்மந்தம் இல்லாதவங்க பேசுகிறோம், சிரிக்கிறோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பலன் இருக்கா? நம்ம அழுகிற அழுகைக்கு பலன் இருக்கா? நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு பலன் இருக்கா? அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்து ஏதாவது செயல்படுத்துகிறோமா? அப்போ நல்லவர்களுக்கு தோழமை நம்மளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நல்லவர்களுடன் சேர்ந்ததுனால நாய் கூட நாளைக்கு மறுமையில் மனிதனாக மாற்றப்பட்டு சொர்க்கம் போகும். குகைவாசிகள் தெரியும் தானே? கவுசுராவில் உள்ள நாய் மனிதனாக மாற்றப்பட்டு சொர்க்கம் போகும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த பாவூராங்கிற ஒரு மனிதன் நாயாக மாற்றப்பட்டு நரகத்துக்கு செல்வார். காரணம் தோழமை சரியில்லை. நல்லோர்களுடைய தோழமை நம்மளுக்கு எப்பவுமே நெருக்கமாகவும் இனிமையாகவும் ஆக்கி கொண்டா நம்மளுடைய மறுமைங்கிற பயணத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையுங்கிறத 2வது விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். 3வது, நற்குணத்தை கொண்டு நாம் வாழ்ந்தால் உறவு சிறப்பாகும். நற்குணத்தை கொண்டு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு இந்த மதரசாவில் அல்லாஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திருக்கான். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்கோம்? நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். அப்போ உறவுங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை மட்டுமே உறவு இல்லை. அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அஹ்ல பைத்துங்கிற உறவில் இருந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வின் அரிசி நிழலில் செல்லக்கூடிய உறவு வர நம்மளுக்கு உலகத்தில் உறவுங்கிற சங்கிலி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நன்மையை ஏவி இருக்கோமா? உறவு சிறப்பாக இருக்கணுமே. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்பட்டு என்ன செய்கிறோம்? அந்த உறவுகளை எல்லாம் பாதுகாக்கணும். முறிக்கக்கூடியவர்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவர்களாக நம்ம வாழணும். உறவுங்கிறது அல்லாஹு தஆலா ஆண் மூலமாக உறவை தொடர வைக்கலை, பெண்ணின் மூலமாக தான் அல்லாஹு தஆலா உறவை தந்திருக்கான். அல்லாஹ் ரஹீமான அல்லாஹ் ரஹம்ங்கிற கர்ப்பப்பையை படைச்சு அதன் மூலமாக தொப்புள் கொடி உறவோடு தான் நம்மளுடைய சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் பெண்கள் தான். அந்த உறவை வாழ வைப்பதும் பெண்கள் தான், உறவை துண்டிப்பதும் பெண்கள் தான். என்ன பெண்ணாக இருந்துக்கிட்டு பெண்ணுக்கே எதிரியாக பேசுகிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. உறவு அப்படித்தான். ஏன்னா ஆண்கள் மற்ற விஷயத்தை சீக்கிரம் மறந்துடுவாங்க. பெண்கள் என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். அவங்ககிட்ட சொல்லலாம், அன்றைக்கி அவங்க பேசுனாங்கல்ல, இப்போ போய் அவங்களோட உறவு கொண்டாடுறீங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உசுப்பேற்றி விடுறது இது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம பெண்கள் யாவும் முட்டி விடுவோம். ஆனால் நல்லவைகளை ஞாபகம் வைத்து செயல்படுத்தினோம்னா இம்மையிலும் மறுமையிலும் நம்ம உறவு என்ன செய்யும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி கொடுப்பான். நாளைக்கு மறுமையில் உறவுக்கு என்று அல்லாஹ் ஒரு உருவம் கொடுப்பானாம். அந்த உறவு பேசுமா, என்னையே இவர்கள் ஒட்டி வாழ்ந்தார்கள் யா அல்லாஹ், இவர்களை சொர்க்கத்தில் கொண்டு நிறுத்திரியா அல்லான்னு சொல்லணும். உறவுகளுக்கு ஒரு உருவம், அது நம்மளை கரம் பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகும். அப்போ நம்ம உறவுகளோட இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நற்குணத்தை கொண்டு வாழ்ந்துட்டோம்டா உறவு சிறப்பாகும். ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டு வாங்கன்னு கேட்டால் தானே அவங்க உட்காருவாங்க. ஒரு சலான் சொல்கிறாங்க, அவங்க முகத்தை பார்த்து நம்ம பதில் சலான் சொல்கிறோமா? முகத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அவங்கள பார்த்து பதில் சலாம் சத்தமாக சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி சலாத்துக்கு பதில் கூட எப்படி இருக்குது? வாய்க்குள்ளே முணுமுணுக்கக்கூடியவர்களாகவே இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்தது 4வதாக சொல்கிறாங்க, மன ஓய்வை கொண்டு தூக்கம் சிறப்பாகும். மன ஓய்வு, மனசில் நம்ம எல்லா கவலையும் கொட்டி வச்சுக்கிறதுனால இப்போ ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அழுத்தம் என்ன? தூக்கம் இல்லை. படுத்த உடனே தூங்குறவங்களாம் அவலியாக்கள் என்னைய பொறுத்தளவில். ஏன்னா தூக்கம் வரலைங்கிறதுக்கு மாத்திரைகள்லாம் போட்டு தூக்கத்தை வரவழைக்கிறவங்க எவ்வளோ பேர்? மெத்தையை வாங்கிடலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது? நம்ம வெளியே தேடுறோம், வெளியில் இல்லை, நம்மளுக்குள்ளே தானே நம்ம இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு கண் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வையை எல்லாம் தந்திருக்கான், வெளிச்சத்தையும் தந்திருக்கான். இந்த பார்க்கக்கூடிய ஒளி வெளியே இருக்கா உள்ளே இருக்கா? உங்களைத்தான் கேட்குறேன். நம்ம பார்க்குறோம்ல, இப்போ ஒருத்தருக்கு பார்க்குறோம், இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம். இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, இருட்டு வந்துடும். இப்போ நம்ம ஒரு என்ன சொல்லுவோம்? அப்படியே அமைதியாக இருங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துடாதீங்க. ஏன் நம்மகிட்ட தான் பார்வை இருக்கே.
அப்போ அந்த வெளிச்சம் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா? யாருமே சொல்ல மாட்டீங்களா? வெளியே தான் இருக்கு, உள்ளே இல்லை. உள்ளே இருந்தால் தான் இருட்டிலே நம்மளுக்கு பார்வை தெரியுமே. வெளியே இருக்கிறத வெளிச்சம் போனதோட நம்ம பார்வை என்ன செஞ்சது? இருட்டாயிருது இல்லையா? வெளியே தான் நம்மளுக்கு பார்வை இருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடும்? உள்ளே இருக்குங்கிற அல்லாஹ்வுத்தால வெளிப்பார்வையை பார்க்கத்தான் அகப்பார்வையை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுடைய பார்வை இதே மாதிரி தான் நம்மளுடைய மன அமைதி எங்கே இருக்கணும்? மன ஓய்வு எப்படி இருக்கணும்? அல்லதீன ஆமனு தத்துமைன்னு குலூபுகும் திக்ரில்லா அலாபி திக்ரில்லாஹி தத்துமைன்னு குழு. அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான், என்னை நினைவு கூறுவதில் தான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகிறதுங்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம நினைவு கொள்வதெல்லாம் யாரை பற்றி? எதை பற்றி? குடும்பம், உலகம், எல்லாரையும் நினைக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம ரப்பு நம்மளுக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ் தாலா நம்ம வருவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். இப்போ உலகத்துக்கு அனுப்பி இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம ஊனு தீனு நம்ம நினைக்கிறோம், நான் சாப்பிட்டேன், நான் தண்ணி குடித்தேன், நான் தூங்குனேன், நான் எந்திரிச்சேன், எதுக்கு நம்ம வேலையே இல்லை. அல்லாஹ் தருவது மட்டும் நிறுத்தினாண்டா என் நிலைமை என்ன இருக்கும்? இப்போ இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு, இன்றைக்கி புதன்கிழமை நோம்பு, யாருக்கும் பெரும்பாலும் ஞாபகம் இருக்காது. ஃபாத்திமா உஸ்தாதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏம்மா நான் நோம்பு வச்சுருக்கேன்னு ஞாபகம் இருக்கேன். ஏம்மா உங்களுக்கு வந்துடும்மா. அல்ல அந்த ஞாபகத்தை மூட்டுறது யார்? திங்கக்கிழமை நோம்பு வச்சுட்டு வருவேன், எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ல அது ஒரு அமலாகவே அந்த பிள்ளைங்க செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ புதன்கிழமை நோன்பு இன்றைக்கி வச்சுருப்போமா தடுமாட்டது. ஏன்னா ஐயாமில்களுடைய நாட்கள் பக்ரீத்து கழிஞ்சதுக்கு பிறகு வைக்கிறாங்களா வைக்கலையாங்கிறது சில பேருக்கு தெரியாது. அப்போ அல்ல அந்த ஞாபகத்தை கொடுத்தானே. இதெல்லாம் யார் மூலமாக? அல்லாஹ் வந்து தானே தர்றோம். எனக்கு என்னுடைய ரிஸ்க்கு அதில் என்ன கலந்துருக்கு. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், ஆனால் கொஸ்டினுக்கு ஆன்சரே நீங்கள் சொல்லலை. ஒரு டீ குடிக்கிறோம்டா எத்தனை பொருள்கள் தேவைன்னு ஒரு தரம் கேட்டிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே நீங்கள் பதில் சொல்லலை. இன்றைக்கி திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த வாரம் எழுத்து வடிவிலையாவது கொண்டாந்தாங்க. அடுத்த வாரம் வராமல் இருந்துடாதீங்க, அதையும் சொல்லிட்டேன். எத்தனை பொருட்கள் டீ குடிப்பதற்கு தேவை. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறதுலாம் 3, 4, 5 அதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பொருட்கள் தேவை. நம்மளையும் சேர்த்தே எல்லாம் சேர்த்தே தான் சேர்த்து கணக்கு பார்த்து சொன்னீங்கண்டா அப்போ நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம ஒரு பொருளை இப்போ இன்றைக்கி ஒரு சர்பத்து குடிச்சிருக்கோம், ஒரு வடை தின்றுருக்கோம்டா, அது அதில் எத்தனை வகையான கலந்து இருக்குங்கிறத ரப்பு மட்டும்தான் அறிஞ்சுவேன். இத்தனையும் சேர்ந்து நம்ம இவங்கள்ட்ட இருந்து இது வந்திருக்கு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த கடையில் போய் இது வாங்கியிருக்கோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அத்தனையும் சேகரம் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குற ரப்பு நம்மளை கைவிட்டுருவானா? கண்டிப்பாக கைவிட மாட்டான். அப்படிங்கிற அந்த ஒரு மன ஓர்மை வந்தால் தான் மன ஓய்வு அடையும். சிந்தனை நம்ம என்ன செய்யும்? நம்ம சொல்லுவோம் மனசு குழப்பமாக இருக்குது, முதல் வார்த்தை சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம்? மனசு உடஞ்சி போச்சு. அவங்கெல்லாம் அது பேசுனாங்கல்ல, மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. அடுத்து சொல்லுவோம் மனசே சரியில்லை. மனசு சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம்னா அல்லாவே சரியில்லைன்னு அர்த்தம். அவுதுபில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அல்லாஹ் நான் இருக்கும் அரிசுன்ட்டான். அரிசுல் மூமினின் இருக்கான். நம்மளை நான் இருக்கக்கூடிய அரிசி நீங்கன்னு இருக்கேன். அரிசுல் மூமினின், அரிசு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமான மனிதன் மூமினாக மாறுறதுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? மனசு சரியில்லை, மனசு குழப்பமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? நம்மளே அடுத்தவங்கள்ட்ட நம்ம எப்படின்னா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லியே பழகிட்டோம். இப்போ நான் என்ன சரின்னு வைங்களேன், இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன், ஒரு கல் தட்டிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? கல் தட்டிடுச்சுன்னு சொல்லுவேன். கல்லாக என் காலை தட்டுச்சு, கால் தானே தட்டுச்சு. நம்ம என்னைக்காவது கால் தட்டிடுச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம தப்ப நம்மளே உணர மாட்டோம். அப்போ அதே போல தான் மனசுங்கிறது ஓய்வெடுக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மனசு ஓய்வாக இருந்துட்டா தூக்கம் சிறப்பாகும். ஒரு சிலர்லாம் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. பார்க்கும்போதுலாம் எனக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் போறாமையாக இருக்கும். தூக்கம் வருது, இப்படிலாம் தூங்குறாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரொம்ப நியமத்து செஞ்சுருக்கான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நம்ம பெருசாக நினைக்கிறோம். நம்மகிட்ட கொடுத்துருக்கிற சின்ன சின்ன விஷயத்துல தான் அவனுடைய அருட்கொடையே. தூக்கமும் அவனுடைய அருட்கொடை,
விழிப்பும் அவனுடைய அருக்கொடை. அந்தந்த நேரத்தில் அதை பயன்படுத்தினோம்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ மன ஓய்வை கொண்டு தான் தூக்கம் சிறப்பாகும். ஒரு மனிதன் டாக்டர் சொல்கிறாரு 8 மணி நேரம் நீ தூங்கிடணுங்கிறாரு. 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தூங்காட்ட கூட நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் 8 மணி நேரம் தூங்க சொன்னாரா, நான் 7 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன், அதனால என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம மைண்ட் செட் என்ன ஆயிரும், டாக்டர் சொன்னார். ஏன் நம்ம ரப்பு சொல்லியிருக்கான், அதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை செயல்படுத்துகிறேன்னா நம்மளுடைய தூக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், சிறப்பான தூக்கமாக இருக்கும். தூங்க செல்லும் முன்ன செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்களை எல்லாம் செய்து விட்டு தூங்கினா அந்த தூக்கத்தைக்கு அல்லாஹ் இபாதத்தான நன்மையை கொடுக்குறான், வணக்கம் செய்த நன்மையை கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். 5வதாக அல்லாஹ் ரசூலின் சிந்தனையால் நம்மளுடைய நேரம் காலத்தை கழித்தோம் என்றால் நம்மளுடைய ஆயுள் சிறப்பாகும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிந்தனையோட நம்மளுடைய நேரங்களை நம்ம கழிச்சோம்னா நம்மளுடைய ஆயுள் சிறப்பாகும். இப்போ அல்லாவை பற்றியும் ரசூலை பற்றியும் நம்ம எதை நினச்சி நம்ம சிந்தனை கொண்டு வர்றது, யாராச்சும் சொல்லுங்க. அல்லாவை ரசூலை சிந்திக்கணும், எதை வச்சு சிந்திப்போம், தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை. இன்னும் யார் சொல்கிறீங்க, திக்ரின் மூலமாக அல்லாஹ் ரசூலின் சிந்தனை. அதுக்கு பிறகு சலவாத்தை கொண்டு அல்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்லாஹ் நம்மளை படைச்சதை கொண்டு சிந்திக்க முடியாதா? அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானே, எந்தெந்த இடத்துல எதை எது வேணுமோ அதை வச்சு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்டே நம்மளுக்கு அல்லாஹ்வுத்தாலா படைச்சிருக்கான். நம்மளுக்கு பார்வை ஒன்று தானே, நான் இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த பக்கம் நான் பார்க்க முடியாது. எனக்கு ஏன் 2 கண்ணு கொடுத்துருக்கான், நம்மளுக்கு 2 நாசி துவாரம் வச்சுருக்கான் அல்லாஹ். 2லேயுமே மூச்சு வரும், ஒன்றில் தான் மூச்சு வரும். ஒன்று அடைச்சிட்டா இன்னொன்று ரெடியாக வச்சுருக்கான் அல்லாஹ். ஏன் அது ஒன்று போதுமானது தானே? காது எல்லாம் 2 ஏன் கொடுத்துருக்கான், நம்ம ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுறதுக்கு தான் காது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கான், சரி இதையெல்லாம் 2 கொடுத்த அல்லாஹ் கையை 2 கொடுத்துருக்கான், காலை 2 கொடுத்துருக்கான், வாயை மட்டும் ஏமா 1 கொடுத்துருக்கான். இது சிந்தனை இல்லையா? அதையும் 2 கொடுத்துருந்தேன்டா. நம்ம வீட்டு ஆண்கள் படுற பாடு, இந்த ஒரு வாயை வச்சுக்கிட்டே அவங்க படுற பாடு அல்லாஹ் அறிஞ்சவன். 2 வாய் இருந்தா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கணக்காக காரணமாக அல்லாஹ் படைச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். நம்ம சிந்தனைக்கு நம்ம நினைக்கிறோம் தொழுகைக்குள்ள மட்டும்தான் அல்லாஹ்வின் சிந்தனை, திக்ரில் மட்டும்தான் அல்லாஹ்வின் சிந்தனை, குர்ஆன் ஓதுவதில் தான் அல்லாஹ்வின் சிந்தனை. இரவையும் பகலையும் அல்லாஹ் கணக்காக கொண்டு வர்றானே. 6 மணி ஆகிட்டா இரவு வருது, 6 மணி ஆகிட்டா பகல் வருது. யாரால முடியும்? அந்த பகலை, வரக்கூடிய பகலை 12 மணி வெளிச்சமாக கொண்டு வந்தான கண்கள் என்னத்துக்காகும்? அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து உச்சி பொழுதுங்கிறத தனியாக காட்டுறான். அதே மாதிரி இரவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருட்டை கொண்டு வர்றான். டக்குன்னு இருட்டு வந்துடுதா? அப்போ இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்ப்பதுக்கு பிறகு தான் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை. குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ர் அதுலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான். ஆனால் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு நாளைக்கு நம்ம 21,600 தடவை மூச்சு விடுறோம். உன் மூச்சை எப்படி விட்டாய், எப்படி எடுத்தாய்? நாளைக்கு கேள்வி இருக்கு இல்லையா? என் மூச்சை இப்போ நான் எப்படி விட்டேன்? ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சுக்கள் விடக்கூடிய சக்தியை ரப்பு தந்திருக்கானே. ஒரு நிமிஷம் அந்த மூச்சு திணறிட்டா நம்ம என்ன செய்கிறோம்? மூச்சு வரல எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம், எவ்வளவு பேர்கிட்ட புலம்புவோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாத்து நம்மளுடைய செயல்முறையில் எது எது நம்மளுக்கு தரணுமோ அதையெல்லாம் அல்லாஹ் தொகுப்பாக கொடுக்குறானே. அந்த ரப்பை நம்ம நினச்சி பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் ரசூலை சிந்தனை பண்ணுறது எல்லாத்துலேயும் அல்லாஹ் இருக்கான். அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை கடந்துட்டோம்னா நம்ம ஆயுள் சிறப்பாகும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உலகத்தில் எல்லாரும் பிறப்பு, எல்லாரும் தான் எல்லாம் தானே பிறக்குது. எறும்பு பிறக்குது, ஈ பிறக்குது, கொசு
அது ஒரு நாள் வாழ்ந்து ஒரு நாள் மடியக்கூடிய ஈசல் கூட சந்தோஷமும் பறந்து திரிஞ்சிட்டு செத்து போகுது. பிறப்பு எல்லாருக்கும் உண்டு, இறப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆனா நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்பும் இறப்பும் சகாப்தமாக மாறி இன்று இல்லை, கியாமத்து நாளும் இல்லை, கியாமத்து நாள் வரையிலும் இல்லை, நாளை மறுமையிலும் அவர்கள் புகழப்படக்கூடியவர்களாக இருக்காங்களே, அவங்களுடைய உம்மத்தாக நாம இருக்கவே, நம்மளை இந்த உம்மத்தில் பிறக்க வச்ச அல்லாஹ் குரான்ல ஹைரான உம்மத்துன்னு சொல்லியிருக்கானே, நலவான உம்மத்து நம்மளை சொல்லியிருக்கான். மற்ற நபிமார்களுடைய கூட்டம் எல்லாம் கூட்டம் இருக்கான், கவுமுகள்னு சொல்லுவான். ஆனால் நம்மளை மட்டும் கவுமுகள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுமுகள்னு சொல்ல மாட்டான், உம்மத்தும்பான். அந்த உம்மத்துன்னு மட்டும் சொல்லலை, ஹைரான உம்மத்தும்பான், நலவான உம்மத்து நீங்க அப்படின்னு இருக்கான். அப்போ அந்த நலவுகள் என்னங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மளுடைய நேரங்காலத்தை நம்மளுடைய ஆயுளை சிறப்பாக்கிக்கிறோம்னா வாக்குவாதங்களில் ஈடுபடாத வாழ்க்கையை கொண்டு போகும். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடும். என்னடா இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க, இது கதை தான். ஒரு கழுதை என்ன செஞ்சிச்சு, அதுக்கு சாப்பாடு நல்லா கிடச்சி போச்சு, நல்லா ஃபுல் சாப்பாடு சாப்பிட்ருச்சு, ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சாப்பிட்ட பொதுவாகவே கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிட்டா யாரையும் மதிக்காது. அதனால அந்த கழுதை வளர்ப்பவங்க என்ன செய்வாங்கலாம், கம்மியாக தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். இப்போ என்ன செய்யுது, அந்த கழுதை புலிக்கு சாப்பாடு அன்னைக்கு கிடைக்கல, புலி பசித்தாலும் ஃபுல்லாக தின்னாது, அதுதானே பழமொழி. இது நல்ல ஃபுல்லாக பூரா ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இப்போ புலிகிட்ட கேட்குது, என்ன இன்னைக்கு ஒன்றுமே சாப்பாடு கிடைக்கலையா, ரொம்ப சோர்ந்து போய் கிடைக்கல. இது சொல்லுது, பேசாமல் போயிரு, நானே பசியோடு உக்காந்துருக்கேன், நீ என்னோட வம்புல கதை போயிருன்னு புலி சொல்லு. இப்போ நான் திண்ட புல் என்ன கலர் அப்படின்னு புலிகிட்ட கேட்கும். புலி சொல்லுது, பச்சை தானேப்பா, புள்ளி காலமெல்லாம் பச்சையாத்தினா முளைக்குது, பச்சை தான், விடு என்னை ஆளை. ஏன்னா இது பசி மயக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வாக்குவாதம் வேணாமேன்னு உண்மையாக பச்சைன்றுச்சு. இது சொல்லுதுன்னா, கனி உனக்கு புல்லு திங்க தெரியாது, காலமெல்லாம் நான் புல்லு திங்கிறவன், எனக்கு தெரியாதா, அது புழு தான், பச்சை இல்லை, புழு தான் இது சொல்ல, அது பச்சை தான் சொல்ல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வாக்குவாதம் நடக்குது. இப்போ இந்த கேஸு காட்டு ராஜாட்ட போகுது. காட்டு ராஜா யாரு, எல்லாருக்குமே தெரியுமே, சிங்கத்திட்ட போகுது. சிங்கம் கேட்குது, ரெண்டையும் கூப்பிட்டு, என்னப்பா பிரச்சனை. இது சொல்லுது, புலி சொல்லுது, நான் பச்சைங்கிறேன், அது புழுங்குது, எவ்வளவு நேரமாக வாக்குவாதம் பண்ணுறீங்க, 2 மணி நேரமாக வாக்குவாதம் பண்ணுறேன், இது வாக்குவாதத்துக்கு ஒத்தே வரமாட்டேங்குது. அப்போ அது சொல்லிச்சான், புழு கழுதைகிட்ட கேட்டுச்சான், சிங்க நீ புழுன்னு தானே சொல்கிற, ஆமாம் புழு தான், போ. நீ புளியை பார்த்து சொல்லிச்சான், நீ ஒரு நாளைக்கு யாரோடையும் பேசக்கூடாது, வாயை மூடிடு, யார்ட்டையும் பேசக்கூடாது. புலிக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம உண்மையத்தானே சொன்னோம், இதுக்கு நம்மளை வாயை மூடுன்னு சொல்லிருச்சு, ராஜா சொல்லிட்டாரு. இதை பார்த்து உனையும் சொன்னது தான் சரின்னு சொல்லி விட்டுட்டாரு. இது என்ன, அவர்கிட்டயே கேட்டுருவோம். அந்த ஒரு நாள் பேசக்கூடாதுன்ட்டார்ல, ஒரு நாள் கழிச்சு போய் கேட்டுச்சான், இது உங்களுக்கே நியாயமா, புழு பச்சையாக தானே இருக்குது, புல்லு பச்சையாக தானே இருக்குது, இதை விட்டுட்டு நீங்கள் புழு அதுக்கு சாதகமாக பதில் சொல்லிட்டீங்களே, தீர்ப்பு சொல்லிட்டீங்களே. அப்போ தான் சிங்கம் சொல்லிச்சான், அறியாமை உள்ளவனோட நீ அறிவு உள்ளவன் 2 மணி நேரத்தை கடத்தினையில, அதனால 24 மணி நேரம் உன்னை பேசாமல் இருக்க சொல்லிட்டேன். அறியாமையில் அவன் அது அறியாமையில சொல்லுது. நீ அது கேட்டுக்கிட்டு என்ன சொன்ன, வாக்குவாதத்துக்கு ஈடுபடலாமா? உன்னுடைய ஆயுள இந்த ஒரு 2 மணி நேரத்தில் உன்னுடைய ஆயுளில் எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருப்பேன். என்ன சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்ல தின்னாது, வீட்டுக்கு புலியாக இருக்காகம்பாங்க. புலி தான் வீரத்தில் சிறந்தது, சிங்கம் வீரத்தில் சிறந்தது கிடையாது, புத்திசாலித்தனத்தில் தான் வீரத்தில் சிறந்தது. அதனால தான் ஆணுக்கு சிங்கம்டும் பெண்ணுக்கு புலின்னு சொல்லுவோம். என்னடா விலங்கினத்தை கூட்டிட்டு இந்த அம்மா பயான் பண்ணுதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் கலந்து தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் அல்லாஹ் கலந்து தான் நம்மளை படைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஆயில அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையில செலுத்துறதுக்கு எத்தனையோ விஷயங்கள். வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்துட்டு கீழே குனிஞ்சோம்டா, வானத்தில் ஒரு துவா செஞ்சிட்டோம்டா, வானத்தில் அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை எல்லாம் தர்றேங்கிறான். இந்த தூண் இல்லாமல் இந்த வானத்தை எல்லாம் எப்படி படைச்சிருக்கேன் பாருங்க. தினம் நினைப்போமே,
இந்த பூமியில் நம்ம கால் ஊண்டி நிற்கிறதுக்கு நம்ம காலு தான் காரணமா? அந்த பூமிகிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, தடுமாறாமல் கூட்டிக்கிட்டு போம்பானா. நம்ம நடக்க முடியுது. அந்த ஏஜ் வரும்போது தடுமாட்டம் வருது. அப்போ அந்த பூமிகிட்ட சொல்லுவானா, அசைச்சு காட்டு, உனக்கும் முதுமை வருதுன்னு தெரியட்டும். இதுதான் நம்மளுடைய ஆயுள். அப்போ நம்ம ஆயுள் சிறப்பாக இருக்கணுண்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்குவோம். இந்த 5 விஷயத்தை கொண்டு 5 சிறப்புப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது